நம்ம ராஜேஷ் சாருடைய இறுதி பயணத்தில், அவருடைய கடைசி பயணத்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும், ராஜேஷ் சாருடைய அவங்க சார்பாகவும், குடும்பத்தோட சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பு பண்ணிட்டீங்க. அவர் அதை தான் எதிர்பார்ப்பார். நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அது நல்ல விஷயமா எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் அவர். நல்ல மனிதர். அந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய மரியாதைகள் நடந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கிறார், எவ்வளோ பேருக்கு அவர் நல்லவராக இருந்திருக்கிறாருன்னு அவருடைய கடைசி பயணம் எல்லாருக்கும் நிரூபிச்சுது. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இது அவர்கிட்டயே சொல்லணும்னு ஒரு உள்ளுக்குள்ளார தோணுது. சார் எல்லாரும் இப்படி வந்தாங்க சார், பேசினாங்க சார், உங்களை பார்த்தாங்க சார் அப்படின்னு சொல்லணும் போல இருக்காது, நடக்காது. ஆனால் அவர் உண்மையிலே தெய்வம் ஆயிட்டார். அந்த தெய்வத்துக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ தூரம் மரியாதை பண்ணவங்க. அந்த மரியாதையோட எப்பவுமே உங்கள் மனசுலையும் அவருக்கு அந்த மரியாதையோடவே இருந்துருங்க. நிறைய பேர் அவருடைய இறப்பு இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இதனால் நடந்ததுன்னு 1000 பேர் காரணங்கள் சொல்லலாம். அது எப்படி நடந்ததுன்னு கடவுளுக்கு தெரியும், ராஜேஷ் சாருக்கு தெரியும். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எதையுமே யோசித்து பார்க்கவே இல்லை. ஒன்றுத்தில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் துடித்து அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம விசாரிக்காமல் இருக்க மாட்டோம்ல. நான் பக்கத்தில் இல்லை, நீங்கள் உடனே கேள்வி கேட்பீங்க, நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களான்னு. நான் இல்லை, ஆனால் வந்தவொன்னே கேட்போம்ல, என்ன நடந்தது, என்ன பண்ணார், ஏன் அப்படின்னு. உட்காந்து காஃபி சாப்பிட்டு அப்புறம் கிளம்பியிருக்காருன்னா என்னங்க, எங்கேங்க துடிக்கிறதுக்கு நேரம்? என்னங்க யோசிச்சு சொல்கிறீங்க நீங்கள்லாம்? அப்புறம் ஒரு சிலர் இன்னும் உங்ககிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ண மாதிரியும் அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருந்து, அப்படிப்பட்டவர் இல்லைங்க, ஒழுக்கமான மனுஷன். அவருக்கு என்ன நோய்? எல்லாத்தையும் ஃப்ராங்காக பேசுகிறார். அவர் எப்படி கருப்பாக முடி வச்சுக்கிறாரு, எப்படி அந்த ஸ்கின்னை வச்சுருக்காரு, எப்படி இந்த 75 வயசுல இளமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாமே ஃப்ராங்காக எல்லார்கிட்டையுமே பகிர்ந்து இருக்கிறாரு. யூடியூப்பில் ஒன்று விடாமல் பகிர்ந்து இருக்கிறாரு. அப்படின்னும் போது இது என்னங்க இது?